மேஷ ராசிக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னன்னா, நம்மளுக்கு இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு. மேடம் 7.5 சனி போயிட்டு இருக்கே, நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, சனி வந்து ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்குறாருங்க, மன உளைச்சலை கொடுக்குறாருங்க. அதுவும் 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். ஸோ நிறைய அலைச்சலை கொடுப்பார், தேவையில்லாத அலைச்சல். பட் அதுல எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்த மாதிரி தெரியல. ஒரு விதமான அலைச்சலே கொடுக்கறது, மன உளைச்சலை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தூக்கத்தை கூட டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார். தூக்கமே வராம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மேஷராசிக்காரங்க என்ன பண்ணலாம் இந்த ஜூலை மாதத்துல, நம்ம அதை தான் மெயினா பார்த்தாகணும். மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஜூலை செகண்ட் வீக் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சாகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, சனி வக்ரமாக போறாரு. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். சனி வந்து இந்த ஜூலையோட 3rd வீக்குக்கு மேல வந்து பாருங்க வக்ரமாயி டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரமா தான் இருப்பாரு. அப்பப்பா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு டைம் பீரியட் தான் நான் சொல்லுவேன். சனி வக்ர காலம் அப்படின்றது உங்களை முன்னாடி போக சொல்லும், நிறைய விஷயங்கள் திரும்பி பார்க்க சொல்லுவார்.